ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அன்புமணி ராமதாஸின் சந்திப்பினால் திமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவது தடுக்கப்படும் என்றும் கருதப்படுகிறது. இதனால் ஒரு வலிமையான கூட்டணியாக திமுக கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்தும் அந்த முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு வருவதும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்யும் நடவடிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி ஈடுபட்டிருக்கிறார். அவர் ஒரு அரசியல் ஆலோசகராக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்போது இந்த டாக்டர் ராமதாஸ் இதன் அந்த அதிருப்தியை அவர் குறைப்பதற்கான முயற்சியில் சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த மோதல் நீடித்தால் பாஜக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் இந்த சமாதான முயற்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விலகுவதை தடுப்பதற்காக துக்ளக் ஆசிரியரும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் இப்போது தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸை சந்தித்து சமாதானப்படுத்தும் அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல், பாரதிய ஜனதா கட்சிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த ஒரு கசப்புணர்வு ஆகிய அனைத்தும் இன்றுடன் தீர்த்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தைலாபுரம் இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தியும் அன்புமணி ராமதாஸும் அடுத்தடுத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு சைதை துரைசாமியும் சென்றிருப்பதால் இந்த அதிமுக மற்றும் பாஜக அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தலில் தொடர்வது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. அதிமுகவின் மூத்த நிர்வாகி ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டோர் டாக்டர் ராமதாசுடன் சந்தித்திருப்பதால் இன்று இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்த கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் இப்போது ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி உள்ளிட்டோர் இப்போது டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பேச்சுவார்த்தை சந்தித்த பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணியுடன் அவரது மூன்றாவது மகள் சஞ்சித்ராவும் மற்றும் டாக்டர் ராமதாஸின் மகள் காந்திமதி உள்ளிட்டோரும் அந்த தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கும் போது அவர்கள் உடன் இருந்தார்கள் என்றும், அதை தொடர்ந்து இப்போது தந்தை மகனிடையே ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனை தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்க வைப்பதற்கு அந்த கட்சியோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகளை முடிவு செய்து ஆலோசனை வழங்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.